நான் இருக்கிறதுக்கும் கல்யாணத்துக்கு முன்னாலே நான் இருக்கிறதுக்கும் உங்களுக்கு ஏதாச்சும் வித்தியாசம் தெரியுதா? நிறைய வித்தியாசம் இருக்குது. கல்யாணத்துக்கு முன்னால் இருக்கிறதுக்கும் கல்யாணத்துக்கு பிறகு இருக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது பார்த்துக்க. அதில் ஏதாச்சும் கொஞ்சம் ஒரு 2-3 இது சொல்லுங்க. 2-3 சாப்பாடு விஷயத்தில் சோறு பொங்கி குழம்பு வச்சா கூட்டு இல்லாமல் சாப்பிட மாட்டான். ஒரு முட்டை அண்ணனுக்கு முட்டை கொடுத்தா அண்ணன் வேலை பார்க்கலாம், அவனுக்கு முட்டை வச்சு கொடுக்கணும். உனக்கு முட்டை வேண்டாமா, நம்ம கஷ்டப்பட்டுருக்கோம், அதனால் முட்டை இல்லாமல் சாப்பிட மாட்டான். சண்டைக்கு வருவான். அண்ணனுக்கு மட்டும் முட்டையா, ஆம்பளை பையனுக்கு மட்டும் முட்டையா, எனக்கு மட்டும் முட்டை இல்லையா அப்படின்னு சண்டைக்கு வருவான். அதில் ஒரு சாம்பார் வச்சோம்னா ஒரு அப்பளம் பொறிக்க விட மாட்டான். நல்லா அதுக்கு முட்டை, மீன், கருவாடு இப்படி கவிச்ச உள்ள பொருளாக தான் கேட்பான். நான் கஷ்டத்தோட நிலமை முட்டை இல்லை, நம்ம பையன் வேலைக்கு போகிறதுனால அவனுக்கு மட்டும் ஏதாவது செஞ்சு கொடுப்போம் அப்படின்னு நினச்சா நீ செஞ்சு கொடுக்கவே விட மாட்டா. அப்போவும் சரி, அதை இப்போ நான் மாற்றிக்கிட்டே நீங்கள் நினைக்கிறீங்க? இப்போ நிறையவே மாற்றிக்கிட்டா. உங்கள் வீட்டுக்கு போன பிறகு நிறையவே நிறைய வித்தியாசங்கள்ல நீ மாறி இருக்கா. சரி, வேற சாப்பாடு விஷயத்தில் நான் மாறி இருக்கேன். வேற என்ன விஷயம்? வேற எல்லா விஷயத்துலையுமே வீட்டு வேலை விஷயத்தில், வீட்டு க்ளீனாக வைக்கிறதுலேருந்து, வீட்டை துணி துவைக்கிறதுலேருந்து எல்லாமே நிறைய விஷயம் நிறையா திருந்தி இப்போ நம்ம குடும்பம், நம்ம பிள்ளைய, நம்ம புருஷனிட்டு இப்போ குடும்பமாக இருந்தோடனே இப்போ என்ன திருந்தி நல்ல பிள்ளையாக இருக்காங்க.